நம்ம வாழ்கிற இந்த பூலோக வாழ்க்கை, ஃபஸ்ட்டு பூலோகம்னா என்னான்னு புரிஞ்சுக்கணும். பூலோகம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பால் மாதிரி சுற்றிட்டு இருக்கிற ஒரு ரவுண்டுன்னு சொல்லணும், அவ்வளோதான். இங்கேருந்து நீங்கள் சூரியனை பார்த்தா ஒரு ரவுண்டாக இருக்குது, சந்திரனை பார்த்தா ரவுண்டாக இருக்குது, அங்கேருந்து இங்கே பார்த்தா இது ஒரு ரவுண்டாக இருக்குது, அவ்வளோதான். இங்கேருந்து பார்த்தா தெரியல சூரியன் இவ்வளோண்டா, சந்திரன் இவ்வளோண்டா, அங்கேருந்து பார்த்தா தான் தெரியும் பூமி அதுவும் ரவுண்டு தான். நமக்கு மாத்திரம்தான் இப்போது அப்பா அமெரிக்கா, உலகம், பிரம்மாண்டம், அப்படி இப்படின்னு பெரிய பெரிய நிகழ்வுகள் எல்லாமே நம்ம மனதில் போட்டு வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? அதுக்காகத்தான் இப்போ மனுஷன் பள்ளிக்கூடம் போன அடுத்த செகண்ட்லேருந்து அவனுடைய வாழ்க்கை, நான் இதுவாகணும் அதுவாகணும், இத்தனை கோடி சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் போகும்போது ஒன்றுமே இல்லாமல் போகணும். இப்படி தான் நம்ம வாழ்க்கையை இந்த பூலோகத்தில் இப்போது நடைமுறையில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஒன்றே ஒன்று, இந்த ட்ராமா பண்ணிக்கணும், வேலை கிடைக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், பேரம்பேத்தி பார்த்துக்கணும், சொத்து சோகம் சேர்த்துக்கணும், கட்சியில் போகும்போது நோய் நொடியால் ஒன்றுமே இல்லாமல் போய்க்கணும். படித்தவங்களே தயவுசெய்து நீங்கள் படித்த படிப்பெல்லாம் உங்களுடைய பணம் வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு மாத்திரம்தான் உதவும். உங்களுக்குள்ள ஒன்றே ஒன்று, இந்த பூலோக வாழ்க்கை ஒரு பிரம்மாண்டமான சிறைச்சாலை. இந்த பிரம்மாண்டமான சிறைச்சாலையிலேருந்து நம்ம தப்பிச்சு வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால், அப்பா தயவுசெய்து இதுக்கான வழிமுறைகள் தான் பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம்லாம், தியான மார்க்கம் எல்லாமே. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம், 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க. நான் யார், என்ன ட்ராமா போட்டுட்ருக்கேன், என்ன இந்த பூலோக வாழ்க்கை இவ்வளோ பயங்கரமான சிறைச்சாலை. ஏன்னா இப்போ நம்ம எல்லோரும் ஏமாற்றிட்டு இருக்குது, எல்லாம் அது இதுன்னு காமிச்சு ஏமாற்றிட்டு கடைசியில் எங்கே பூமியில் சொத்து சேர்த்து வச்சுட்டு போகிறதுக்கு என்னையாவும் வாழ்க்கை. கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். இறை சக்தி நம்ம கூட எப்போவும் வேலை செஞ்சிட்ருக்குது, அது கூட தொடர்பு வச்சுக்கோங்க. பிரமாதமாக இருக்கும் நம்ம வாழ்க்கை.